Smash the patriarchy. இந்த 3 வார்த்தை தான் பிஜேபியை ரொம்பவே ட்ரிகர் பண்ணி ஒரு பெரிய ரியாக்ஷன் கொடுக்க வச்சிருக்கு. எஸ்பெஷலி உத்தரப்பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத். ராகுல் காந்தி பூனேல ஒரு இவெண்ட்ல பேசும்போது பேட்ரியார்கியை பற்றியும் பெண்களுடைய ஃப்ரீடம் பற்றியும் பேசுறாரு. அண்ட் ஹி பிரிங்ஸ் மனுஸ்மிருதி இன்டு த டிஸ்கஷன். அதில் ஒரு பொண்ணு சின்ன வயசில் அப்பாவோட கண்ட்ரோலில் இருக்கணும், வளர்ந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்டோட கண்ட்ரோலில் இருக்கணும், வயசானதுக்கப்புறம் அவங்களோட பசங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை அவர் மென்ஷன் பண்ணுறாரு. which literally puts forward the idea that women cannot be independent. ஆனா ராகுல் காந்தி இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு கருத்தை வைக்கிறாரு. a woman belongs to nobody except herself. அதாவது ஒரு உமனுக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ட் ஐடென்டிட்டி இருக்கு. இப்போ இங்க இருந்து தான் ஆக்சுவல் கான்ட்ரவர்சி ஸ்டார்ட் ஆகுது. யூபியோட சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் ராகுல் காந்தி இந்தியாவோட ட்ரெடிஷன்ஸையும் ஹெரிட்டேஜையும் டிஸ்ட்ராய் பண்றாருன்னு கிரிட்டிசைஸ் பண்றாரு. பட் இங்க நமக்கெல்லாம் வரக்கூடிய ஒரு கேள்வி, ஆக்சுவலி இந்தியாவோட ஹெரிட்டேஜ்னா என்ன? பெண்கள் இண்டிபெண்டாக இருக்கக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய ஹெரிட்டேஜா? இந்த கான்வர்சேஷனில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன ஆகுதுன்னா, இதை ஃபோக்கஸ் பண்ணி டிஸ்கஷனில் என்கேஜ் ஆகாமல் கோடி மீடியா இதை அப்படியே வேற ஒரு பக்கம் டைவர்ட் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் ராகுல் காந்தி முஸ்லீம் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய உமன் ஆப்ரேஷனை பற்றி பேசலை? சீரியஸ்லி இஸ்லாமில் பேட்ரியார்கி இருந்தால் சேலஞ்சட், கிறிஸ்டியானிட்டியில் இருந்தால் சேலஞ்சட், ஹிந்து ட்ரெடிஷன்ஸில் இருந்தால் சேலஞ்சட், எங்கே இருந்தாலும் பேட்ரியார்கியை சேலஞ்ச் பண்ணணும். ஆனால் வேற ஒரு கண்ட்ரியில் வேற ஒரு ரிலீஜனில் பேட்ரியார்கி இருக்குதுன்றதுக்காக இந்தியாவில் பேட்ரியார்கி பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஆர்குமெண்ட்லாம் நான்சென்ஸ். ராகுல் காந்தி எதை பற்றி பேசுகிறாரு? இந்தியாவை பற்றி, இந்தியன் சொசைட்டியை பற்றி, இந்தியன் விமனை பற்றி, இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி பற்றி, அண்ட் ஸ்பெசிஃபிக்லி மனுஸ்மிருதியை பற்றி. அவருடைய ஆர்குமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணாமல் ஆப்கானிஸ்தானில் என்ன நடக்குன்னு தெரியுமா, சவுதி அரேபியாவில் என்ன நடக்குன்னு தெரியுமா, முஸ்லீம் கண்ட்ரீஸில் என்ன நடக்குன்னு தெரியுமான்னு சப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணுறீங்க. யூஆர் ஜஸ்ட் சேஞ்சிங் த சப்ஜெக்ட். இட் இஸ் கிளியர்லி அ டிஸ்ட்ராக்ஷன். ஸோ இங்கே கொஷின் பேட்ரியார்கி எந்த ரிலீஜனில் இருக்குது அப்படின்றது கிடையாது. ஆக்சுவல் கொஷின் என்னன்னா, ஹெரிட்டேஜ்னு சொல்லும் போது எக்ஸாக்ட்லி எதை பாதுகாக்க சொல்கிறீங்க? ஒரு உமன் இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஐடியாவியா? நீங்கள் என்ன நினைக்கிறீன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.